السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تعالى فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين صدق الله العظيم. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் 341 சூரா ஆல் இம்ரானின் 39ஆம் வசனத்திற்கான விளக்கத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இறைவன் கூறுகிறான், ஃபனாதத்துஹுல் மலாயிகா, மலக்குகள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைத்தார்கள். ஒஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவர் வணங்கும் இடத்தில் வணக்க ஸ்தலத்தில் நின்று தொழுது கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அழைத்து சொன்னார்கள், அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுபச்செய்தி சொல்லுகிறான், பியஹ்யா, உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கும், அந்த மகனுக்கு யஹ்யா என்று அல்லாஹ்வே பெயரும் சூட்டுகிறான். எப்படிப்பட்ட மகன் தெரியுமா? முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடியவர், வஸய்யிதன், தலைவராக இருக்கக்கூடியவர், வஹசூரன், பற்றற்றவராக வாழக்கூடியவர், வநபியன், இறைத்தூதராக இருக்கக்கூடியவர், மினஸ்ஸாலிஹீன், நல்லோர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்வதாக தொழுகிற நேரத்தில் மலக்குகள் சுபச்செய்தி சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி காண கிடைக்காத ஒன்றை நீ அற்புதமாய் தருகிறாயோ, எங்களுக்கும் மூத்த வயதில் முடிகள் நரைத்து நரம்புகள் தளர்ந்து போன இவ்வயதில் எங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்கிற பொழுது இறைவன் சொன்ன பதில்தான் மலக்குகள் வாயிலாக உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அது ஆண் மகனாய் இருக்கும், அந்த மகனுக்கு யஹ்யா என்று பெயர். அந்த மகனுக்கு அவருக்கு உண்டான குணங்கள் இருக்கிறது, 5 குணங்கள் கொண்ட மகனை பெற்றெடுப்பீர்கள். முதலாவது குணம், அல்லாஹ்விலிருந்து எந்த வார்த்தை வருகிறதோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய நல்லவர். சய்யிதன், அவர் தலைவராக இருப்பார். 3வது ஹசூரன், பற்றற்றவராக வாழ்வார். 4வது நபியன், இறைத்தூதராக இருப்பார். 5வது மினஸ்ஸாலிஹீன், நல்லோர்களில் ஒருவராக இருப்பார் என்று 5 குணங்களை கொண்ட அற்புதமான நல்ல சிறந்த ஒரு மகன் உங்களுக்கு கிடைப்பார் என்று அல்லாஹ் இவ்வசனத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமின் துஆவுக்கு பதிலாய் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான பெருமக்களே, துஆக்கள் செய்ய வேண்டும். அந்த துஆ இஹ்லாஸோடு, மன பரிசுத்தத்தோடு, உண்மையோடு இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி வைத்து அவர்களுக்கு சுப செய்தியை உடனடியாக சொன்னான். தொழுது முடிக்கட்டும் கூட பார்க்கல, தொழுக மலக்குகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், யஹ்யான்னு பேரு. உலகத்தில் அல்லாஹ் பெயர் வைத்தது இவர்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கு அல்லாஹ் குழந்தை கொடுப்பான்? பேர்லாம் வைக்கல. அல்லாஹ் வைத்த ஒரே ஒரு பெயர் யஹ்யா, இவர்கள் தான். அப்படிப்பட்ட மாபெரும் சிறப்பை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தருகிறான். கண்ணியவாளர்களே, 5 குணங்கள் கொண்ட மகன் பிறப்பார் என்று அல்லாஹ் சுபச்செய்திக்கு மேல் சுபச்செய்தியாய், இந்த மூத்த வயசுல புள்ள பெக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது புள்ளையும் கிடைக்கும், அந்த புள்ள சிறந்த புள்ளையா இருக்கும் என்று அல்லாஹ் சுபச்செய்திக்கு மேல் சுபச்செய்தியாய் அவர்கள்
அவருக்கு சொல்லி காண்பிக்கின்றான். முதலாவது செய்தி என்ன? அவர் மெய்ப்பிக்க கூடியவர். முசத்திகன் பி கலிமத்தின் மின் அல்லாஹ், அல்லாஹ்விலிருந்து எந்த வார்த்தை வருகிறதோ அதை மெய்ப்பிப்பார். அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் என்ன வசனம் சொல்கிறானோ, என்ன வார்த்தை சொல்கிறானோ, அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய வேதங்களை அப்படியே மெய்ப்பிப்பார். இந்த கருத்தும் கொள்ளலாம். இன்னொரு கருத்து என்னன்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கலிமத்தும் மினல்லாஹ், தந்தை இல்லாமல் ஒரு தாய்க்கு பிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கலிமத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தையாய் பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை உண்மையான நபிதான், அல்லாஹ்வின் குமாரர் அல்ல, அல்லாஹ் அல்ல என்று அவரை மெய்ப்படுத்தக்கூடியவராக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒரே காலத்திலே அண்ணன் யஹ்யா, தம்பி ஈசாவாக அங்கு இருந்தார்கள். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இறை வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மகன் உங்களுக்கு கிடைப்பார் என்று சொன்னான். இரண்டாவது சொன்னான் சய்யிதன், அவர் தலைவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சய்யித் என்கிற வார்த்தைக்கு சிறந்தவர், கண்ணியம் வாய்ந்தவர், தலைமை ஏற்று நடத்தி செல்பவர், சிறப்பில் மற்றவர்களை மிகைத்தவர் போன்ற பல்வேறு அர்த்தங்கள் உள்ளது. அப்படியானால் சம வயதுடைய எல்லா நபர்களை விட நல்ல காரியங்களில் மிகைத்திருப்பவர் என்ற அர்த்தமும் கொள்ளலாம். ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற தலைவராக இருப்பார் என்கிற அர்த்தமும் கொள்ளலாம். மூன்றாவது அல்லாஹ் சொன்னான் ஹுசூர், பற்றற்றவர். பற்றற்றவர் என்றால் அவர் வாழ்கிற வாழ்க்கையிலே எல்லா தீமையான காரியங்கள், தீமையான பார்வைகள் அத்துணையும் விட்டு அவர் மிக்க மனக்கட்டுப்பாடுள்ளவராக இருந்தார். வாழ்க்கையிலே எல்லா தீமைகள் அணுகிற பொழுது தீமைகளை துறந்து, தீமைகளை தவிர்த்து, திருமணத்தோடு நல்ல மனைவிகளை திருமணம் முடித்து பாவங்களை ஈடுபடாமல் சபலங்களும் சிறந்த குடும்ப பாரம்பரியத்துக்குரிய மாற்றமான எண்ணங்களுக்கு மாற்பட்டு விடாமல் மனதை கட்டுப்படுத்திக் கொள்பவர் தான் மனக்கட்டுப்பாடு இருக்கிற ஹுசூர் என்கிற செய்தி. அடுத்து அல்லாஹ் சொன்னான், அந்த குழந்தை உங்களை போல் நபியாக இருப்பார், அது மட்டுமல்ல ஒழுக்கு சீலராக இருப்பார் என்று ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியான செய்தியை அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, இப்படியெல்லாம் பழங்கள்லாம் கிடைக்குது, நமக்கு அல்லாஹ் குழந்தை கொடுப்பானா என்று யோசித்து ஒரு துவா செஞ்சுட்டு குழந்தை கிடைக்கும் என்று நற்செய்தி வந்தவுடனே மீண்டும் யோசிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறார்கள் என்பதைத்தான் அடுத்த வசனம் கூறுகிறது. அல்லாஹு தஆலா இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை புரிகிற பொழுது அந்த துஆக்களை அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொண்டு, நாம் கேட்டது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கிய சிறப்பியல்புகள் நிரம்பிய பல்வேறு அந்த துஆவுக்கான பலனை அல்லாஹ் உடனே தருவான் என்பதற்குத்தான் இவ்வசனம் ஆதாரமாக அமைகிறது. வல்லவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட துஆக்களை நம்பி, இறைவனை நம்பி அவனிடமே பிரார்த்தித்து நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.